இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஸோ அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணால் நம்ம இங்கே தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. நான் லவ் மேரேஜ் தான். உன்னை நம்பி வந்ததுக்கு நீ நல்ல இடத்துல நிற்க வச்சிட்டேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? எங்கள் டேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் அதுக்கே அவர் வந்து அப்பாற்பட்டவர் தான். ஓ ஆமாம், என் கேரக்டருக்கே நிறைய பேர் சீரியல் கமிட் பண்ணதை வீட்டில் சொல்ல நான் எதுவுமே சொல்ல. டெலிகாஸ்ட் வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. ரெண்டாவது மூணாவது டேக் போகுது அப்படின்னா காலத்தையும் தாண்டி அவங்க எப்படி படம் பண்ணுறாங்க அப்படின்றதுல. ஏன்னா இப்போ படம் பண்ணுறதுல எப்படி ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸ்க்காக ஆயிடுச்சுல. எப்பவுமே நெகட்டிவ் கிரிட்டிக்கோ எதுவுமே நான் பயப்படுறதே கிடையாது. சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி சார் நான் சொல்லவே இல்லை, நீங்களே சொல்றீங்க. இப்போ நீங்க சீரியல்லாம் பார்க்குற இதெல்லாம் இருக்கா? நீங்க சீரியல் பார்ப்பீங்களா? பார்க்குறேன் ப்ரோ, ரெகுலராலாம் இல்லை ப்ரோ. நான் இப்போ தான் இது பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சீரியல் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே. ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஸோ அதனால ரெகுலராக பார்க்கலாம் கிடையாது. அம்மா வீட்டில் பார்க்கும்போது ஓகே வீட்டில் உட்காந்து பார்ப்பேன், ரெகுலராக பார்க்குறதுலாம் கிடையாது. இப்போது அந்த சீரியல்லாம் வந்து இப்போ நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. சீரியலில் அந்த விஷயம் இருக்கா நெப்போட்டிசம்ன்றது? எங்கள் டேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் அதுக்கே அவர் வந்து அப்பாற்பட்டவர் தான். ஓ ஆமாம், என் கேரக்டருக்கே நிறைய பேர் தெரிஞ்சவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணதாக கேள்விப்பட்டேன். இவர் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆடிஷன் வச்சு இது பண்ணி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் நிறைய சீல் பண்ணல, 2 சீல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்க்கும்போது ஹெல்த்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக அங்கங்கே அது இருக்குது தான். ஏன்னா இப்போது நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லி அதை தான் ஃபஸ்ட்டு மக்கள் யோசிப்பாங்க. ஓகே அவங்கள உள்ளே போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நெப்போட்டிசம் சொல்கிற அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அது மேபி இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது பற்றி தெரியும், டீப்பாக தெரியும். ஓகே. இப்போ உங்க கூட ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒரு கோ ஆக்டர் கூட உங்களுக்கு இன்னைக்காச்சும் ஒரு ஈகோ கிளாஷ் அந்த மாதிரி எதுவும் ஆயிருக்கா? ஈகோ கிளாஷ் மாதிரிலாம் எதுவும் ஆனதில்லை இது வரைக்கும். ஈகோ கிளாஷ் மாதிரிலாம் எதுவும் பெருசாக இல்லை. பட் கிளாஷ் ஆகிருக்கு. கிளாஷ் ஆனது என்னென்னா என்னால் தான் மெயினாக என்னென்னா அதான் சொன்னேனே, கொஞ்சம் எனக்கு இந்த டைமிங் பஞ்சுவாலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் மெயின்லி பொண்ணுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஓகே, டைமுக்கு வர மாட்டாங்க. ஸோ நான் ஒரு ஓகே ஒன் டே ப்ராப்ளம் எதுவும் சொல்ல மாட்டேன், இது பண்ணுவேன். பட் பின்னாடி என்ன நானும் டெக்னீஷியனாக வந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கேன், ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன்ற போது டைமிங் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அந்த டைம் தள்ளி போச்சுன்னா முடிகிற டைம் அவங்களுக்கு தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க நினச்ச மாதிரி அவங்களால அவுட்புட் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாதுலாம் இருக்குங்களா. ஸோ அதனால டேரக்டெல்லாம் புலம்பிட்டு இருந்தார். ஒரு ஆல்பம் சாங்கில் மாதிரி இது இருந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த டைமில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசிட்டேன். ஓகே, பேசிட்ட மீன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலான்ற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. அதுதான், ஏன்னா சொல்லி தானே ஆகணும். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு நீங்கள் வரலன்றதுக்காக கிடையாது. எல்லாருக்கும் ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. முன்ன பின்ன கொஞ்சம் டைம் ஆகலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், டீம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் பார்க்குறது. பே பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்ற போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆமாம், அதனால் நான் சொல்லுவேன், மேக்ஸிமம் சொல்லுவேன். அது பஞ்சாயத்து ஆகுது அவங்களோட சைடில். ஓகே, இல்லைங்க இது மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வரலாமேன்னு. அது கொஞ்சம் ஈகோ ட்ரிகராக வாய்ப்பு இருக்கு என்ன சொல்கிறன்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, அது ஒரு ஆக்டராக எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படி இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன், வாயெல்லாம் முடிக்கிறது நம்ம வந்து வேண்டாம். இப்போ நீங்கள் இந்த சீரியலில் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகும்போது உங்களை ஸ்க்ரீனில் ஐ மீன் வீட்டில் டிவியில் பார்க்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஏதோ பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு ஃபீலா? சீரியல் கமிட் பண்ணதை வீட்டில் சொல்ல நான் எதுவுமே சொல்ல. டெலிகாஸ்ட் வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. ஓகே, அவங்க சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. க்ளீன் ஷோ பண்ணும்போது எதுக்குறான்னு கேட்டாங்க, ஒரு படத்துக்காகன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, என்ன நீங்கள் தாடி எடுக்க மாட்டேன், தாடி எடுத்துருக்கீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்க, நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன படம் நாங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன ப்ரோமோ வந்து ரீச் ஆயிடுச்சு. சரி, சர்ப்ரைஸ் ஆகும். எனக்கு தெரியாது ப்ரோமோவே இவ்வளோ ரீச் ஆகும் தெரியாது. ரீச் ஆகிட்டு எல்லாரும் கால் பண்ணி இவன் பையன் பண்ணியிருக்கானு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சிருச்சு, ப்ரோமோலே பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் ஆகிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டிவியில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அம்மா ரெகுலராக பார்க்குற சீரியல் இது ஒன்று. இன்னும் 2 சீரியல் பார்ப்பாங்க, பாக்யலட்சுமி, அப்புறம் இன்னொரு சீரியல் பார்ப்பாங்க. ஓகே, மொத்தமாக 2-3 சீரியல் ரெகுலராக, அதான் எதை விட்டாலும் இந்த டைமில் உட்காந்து பார்த்துருந்தோன்ற மாதிரி இருப்பாங்க. பார்த்தீங்களா, அதெல்லாம் டிவியில் தான் பார்ப்பாங்க. ஹாட் ஸ்டார்லாம் பார்க்க மாட்டாங்க, டிவியில் தான் உட்காந்து பார்ப்பாங்க. நேரோட பார்த்தா தான் பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் பார்க்குற சீரியல் இது ஒன்று.
ஓகே, இப்போ நம்ம சீரியலில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்த போலீஸ் வந்து ஒரு கட்டத்தில் சிரிக்கிறாரு. எங்கன்னு பார்த்தா அந்த ரொமான்ஸ் சீன் வரும்போது மட்டும்தான் ஃபேஸில் அப்படியே ஒரு சிரிப்பே பார்க்க முடியுது. கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. ஸோ ரியல் லைஃப்பில் நீங்கள் எப்படி ஒரு ரொமான்டிக் பர்சனா இல்லை அங்கேயும் பஞ்சுவலா ஸ்ட்ரிக்டா அப்படியா? ரியல் லைஃப்ல ரொமான்டிக்கான என் ஒய்ஃப்ல தான் கேட்கணும். ஓ, நீங்கள் மேரிடா? ஓகே, எப்படி நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச்? லவ் மேரேஜ் தான் ப்ரோ, லவ் மேரேஜ் தான். இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஸோ அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணால் நம்ம இங்கே தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. நான் லவ் மேரேஜ் தான். ஓகே. ஸோ நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன் ஒய்ஃப் கிட்ட. ஒய்ஃப் வந்து அண்ணன் ஒய்ஃப் இருக்கான், அண்ணியோட கொலீகு. ஓகே. அவங்களும் டென்டிஸ்ட்டு, ஒய்ஃபும் டென்டிஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணிருந்தாங்க. அப்போ அண்ணன் மேரேஜில் பார்த்துட்டு சரி பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிடிக்கலன்னு சொன்னாங்க, அப்புறம் துரத்தி ஓகே பிடிக்க வச்சேன். ஓ, நீங்களா பிடிக்க வச்சுட்டீங்க. சூப்பர் சூப்பர். சில விஷயம் வேணும் தேடி போய் தான் ஆகணும். அதனால ஸோ அதனால ரொமான்டிக் பர்சன் கேட்டிங்கன்னா சம்வாட். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் வந்து டைலாக்ஸ் சொல்லுவேன். அதுக்கு வந்து உங்கள் மைண்டில் என்ன மீம் டைலாக்ஸ் வருதோ அதை நீங்கள் ஸ்பாட்டில் அப்படியே நீங்கள் டெலிவரி பண்ணலாம். அதாவது உங்கள் மைண்டில் அந்த டைலாக்ஸ் இருக்கலாம், அது ஏதாவது ஒரு மீம் டைலாக்காக இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேரக்டர் வந்து நீங்கள் 9 டேக் எடுத்துட்டீங்க, 10வது டேக்குக்கும் ஓகே சொல்லனா உங்கள் மைண்டில் என்ன மீம் டைலாக் வரும்? அதான் அந்த இது இருக்கும்ல, ஆட்டோவை போட்டு ஒன்ஸ் ஃபோர் உடச்சிட்டு இருப்பாரு. அவனுக்கு அந்த மோரை கொடுத்துருங்கடா அப்படின்ற. ஐயோ, டேரக்டர் அதை பார்ப்பாரு. இல்லை, அத்தனை டேக் நம்ம போடுறதில்ல, பிரச்சனை இல்லை. ஓகே, பட் என் மைண்டில் 2வது 3வது டேக் போகுது அப்படின்னா அப்படின்னு ஒரு மறத்துவாரு. அதுல நமக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும், வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட கோ ஆக்டர் வந்து அவங்க பேச வேண்டிய டைலாக மறந்துட்டு அதுக்கு ரீசன் வந்து நீங்க தான் சொல்லிட்டு உங்க மேல பிளேம் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன டைலாக் வரும்? உன்னை நம்பி வந்ததுக்கு நீ நல்ல இடத்துல நினைக்க வச்ச. நம்ம டேரக்டரே எடுத்துப்போமே, குமரன் சாரே வந்து நீங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது செம்மையா நினைக்கிறப்பா, ஆஸ்கார் லெவல் மெட்டீரியல் நீ அப்படின்னு அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அதாவது அன்னைக்கு அவர் ரியாக்ஷனாவா, அன்னைக்கு அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, நான் கலாய்க்கிற மூட்ல இருக்காரு இருக்கும். இந்த மாதிரி இது வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறனாலும் அவர் வந்து ஓகே, அது கொஞ்சம் இழுத்து சொல்லு இருப்பார், அவ்வளோதான். ஓகே, இழுத்துறத பொறுத்து தான் அது எப்படின்னு தெரியும். அவ்வளோதான் இருக்கும். அதுல நிறைய வேரியேஷன் இருக்கு. ஓகே, ஆமா அந்த வேரியேஷன் உன்னிப்பா கவனிச்சா நிறைய வேரியேஷன் இருக்கு. இப்போ வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல மெகா சைஸ்ல ஒரு சீரியல் பண்றாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து லீடா பண்றீங்க, ரெகுலரான ஒரு கேரக்டர். ஆனா அதுக்கு நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா மூவி உங்களால பண்ணவே முடியாது. ஸோ நீங்க அதுக்கு சைன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பதிலே சொல்லக்கூடாதுங்களா? 2 எடுது இல்லையா? இல்லை, சொல்லலாம். என்ன அதுக்கப்புறம் சீரியலுக்கு கூப்பிடுவாங்க, மூவி கூப்பிடுவாங்க, நீங்க தான் 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு இது பண்றாங்கன்னா நம்மளுக்கு ரெனிவர்ஷன் ரொம்ப நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா. அதனால கண்டிப்பா எஸ் தான். ஓகே, மூவியை நீங்க பண்ணவே முடியாதுன்னா இது வருஷத்துக்கு பண்ணவே முடியாதா? சீரியல்னா சும்மாவா? மெகா சீரியல்லாம் சும்மா 5 வருஷம் ஓடுது. பட்ஜெட்ல பண்றதே எப்படி 10 வருஷம் இழுக்குது? 10 வருஷம் போயிட்டுங்களா? இதுல எப்படி ஒரு 40-50 வருஷம் வச்சுக்கோங்களேன். எது? ஆமா, நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிட்டையர் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சேஃப் இன்கம் சொல்லி எஸ் சொல்லிடுறேன். சூப்பர். ஃபேவரட்டான டைரக்டர் அது? நான் அப்படி மாட்டி உள்ள இப்படி கேட்குறேன். ஃபேவரட்டான டைரக்டர் பாலுமகேந்திரா சார். இப்போ கேட்டீங்கன்னா அவர் படம்லாம் பார்த்து தானே வளர்ந்தது. நம்ம பாலச்சந்தர் சார், பாலுமகேந்திரா சார் படம்லாம் பார்த்து தான் வளர்ந்தது. அவங்க ஃபிலிம் மேக்கிங்கோட ஒரு எஸ்தெட்டிக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும், அது பிடிச்சது. இப்போ ஃபேவரட்னு இல்லை, நான் யாருமே ஸ்பெசிஃபிக்காக இவங்களோட படம் அப்படிலாம் நான் ஒரு டைப் பர்சன் கிடையாது. எல்லா படமும் பார்ப்பேன். பார்த்தா தான் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு லேர்னிங் இருக்குது. ஓகே, அதை தெரிஞ்சுக்கணும் தான். ஃபேவரட் இவங்க தான் மட்டும் கிடையாது, அது என்னோடது இல்லை. யார் பண்ணாலுமே படம் பார்ப்பேன். ஏன்னா அப்படி நம்ம ஒரு கிரைட்டீரியாக்குள்ளே போயிட்டோம்னா ஃபுல்லாக புதுசாக படம் பண்ணுறவங்களோட இது நம்ம போய் பார்க்க மாட்டோம்ல. என் ஃபேவரெட்டு இப்போ யார் புதுசாக பண்ணியிருக்கான்றனால நல்ல படம் எடுக்கிற எல்லாருமே என்னோட ஃபேவரெட் தான். ஓகே, இதில் உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரெட் என்னோட ஐடியாவில் இவரை பார்த்து தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி? மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர் பார்த்தா எல்லாரும் சொல்கிறேன், அவங்க பார்த்தா நான் வரணும்லாம் இல்லை, பட் தெரியாமலே அவங்க ஒர்க் ஏதாவது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒர்க்கில் அவங்களோட ஒர்க் பார்த்து நம்ம வெயினில் இன்ஜெக்ட் ஆகிருக்கலாம், நல்லா படம் எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அப்போ பார்க்கும்போது நடிக்கணும்லாம் தோணுது கிடையாது. பட் தளபதி படம்லாம் பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துட்டு இருந்தோம், ரீரிலீஸ். என்னடா இது, அப்போ பார்த்து சின்ன வயசு சினிமாவில் எல்லாம் ஓகே பிடிச்சிருந்துச்சு, இப்போவும் இப்படி இருக்குன்னா
அவங்க காலத்தையும் தாண்டி அவங்க எப்படி படம் பண்ணுறாங்க அப்படின்றதுல. ஏன்னா இப்போ படம் பண்ணுறதுல எப்படி ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸ்க்காக ஆயிடுச்சுல, அதனால வந்து இப்போ அது ட்ரெண்டுக்கு எதா பண்ணிடு அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. ஸோ அப்படி போயிடுச்சு. அப்போ வந்து இப்போ பார்க்கும்போதும் ஜென்ரேஷன் படங்கள் நம்ம அதை பார்க்குறோம். இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு தியேட்டரில் முடிச்சு ஓடிடியில் வரும்போதே அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபுல்லாக நெகட்டிவாக. ஆமாம் அப்படி இருக்குல்ல பார்த்தீங்களா. அதனால அந்த படங்கள்லாம் இப்போ பார்க்கும்போதும் இது ஸோ மணிரத்னம் சார் சொல்லலாம். சரி, அவரோட இப்போ அவர் பண்ண படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும், நீங்கள் நடிச்சுன்னா நல்லா இருக்கும். நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும் மீன்ஸ் ஐ மீன் ஓகே, இதை வந்து நம்ம ஓரளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா தளபதியில் கரெக்டர் சார் அந்த கேரக்டர் இருக்குல்ல சார், இவர் நம்ம அரவிந்த் சாமி ஒரு கேரக்டர் இருக்கு. அப்போ அவர் நல்லா பண்ணலைங்கிறீங்களா? நல்லா பண்ணலாம் சொல்லுங்க. ஏங்க இல்லை சும்மா அவர் அப்போ பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ரீக்ரியேட் பண்ண சொன்னா நான் பண்ணி 4 பேர் திட்டம் வாங்குறது தயாராக சாமியா இவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பண்ணிட்டு 4 பேர் திட்டம் வாங்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். பிரச்சனை இல்லை எனக்கு. சூப்பர். எப்பவுமே நெகட்டிவ் கிரிட்டிக்கோ எதுவுமே நான் பயப்படுறதே கிடையாது. என்னடா பண்ணியிருக்கான் கிழிச்சிருக்கான்னு சொன்னாலும் சந்தோஷம் தான். அப்படி நீங்க அரவிந்த் சாமியா பண்ணா யாரு மம்முட்டி யாரு ரஜினி? அதாவது கேள்வி முடிக்க மாட்டீங்க. இல்ல இதுல முடிச்சிடலாம், வளர்த்துட்டே போறீங்க. இல்ல இதுல முடிச்சிடலாம். நான் பண்றதே ஹைப்போதெட்டிக்கல் தான். அவர் ஓகே பண்றது. மம்முட்டி யாரும் ஹைப்போதெட்டிக்கல் தானே. இப்போ ரஜினி யாரும் நான் சொல்ல சொல்லுங்க, என்ன பண்ணாம போறோம் அந்த மாதிரி சும்மா சொல்லுங்க. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி சார் நான் சொல்லவே இல்லை, நீங்களே சொல்றீங்க. இல்லை நீங்க தான் சொன்னீங்க. சிவகார்த்திகேயன் வந்து தான் சொன்னேன். ஓகே, அதனால ரஜினி சார் பண்ண இதுவாக இருக்கும். மம்முட்டி சார் கேரக்டரா, மம்முட்டி சார் தனி ஒரு இதுவாக இருக்குமா. அதனால அவர் கேரக்டருக்கு வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கவங்க ஹரிஷ் கல்யாண் அது மாதிரி. ஓகே, வேற யாரு, கவின். ஏன்னா அது அவங்க 2 பேருமே ஒரு ஃப்ரேம்ல ஒரு தோற்றம் இதுவாக இருப்பாங்களே. பட் இவங்கள என்னன்னா சிமிலராக இருப்பாங்க. ஓகே, பார்க்கும்போது ஃப்ரேம்ல. பட் ஆனால் மம்முட்டி சாயல்லையே இப்போ அது மாதிரி இப்போ துல்கர் சல்மான் கூட எடுத்துக்கலாம்ல. துல்கர் சல்மான் எடுத்துக்கலாம். பட் துல்கர் சல்மான் அவுட் ட்ராக்கே தனியாக பண்ணிட்டு. ஆமாம் இதுவும் நல்ல ஆப்ஷன் தான். துல்கர் சல்மான் இது சிவகார்த்திகேயன் துல்கர் சல்மான் நீங்க பிட்ச் பண்ண போறீங்க போயிட்டு. இல்ல இருந்தா நல்லா இருக்கும். நீங்க ஹரிஷ் வாய் தானே பேசுவோம்.